இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பாஸ்கா அன்பு விருந்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் உன்னதமான கடத்தல் அனுபவத்தை அர்த்தப்படுத்துகிறது. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன். பாரவோனின் அடிமைத்தன துன்பத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடவுளின் பரிவு நிறைந்த இரக்கத்தினால் மீட்டு கானான் நாட்டை கொடையாக தருகிறார் இறைவன். மரபுப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவத்திற்கு கழுவாயாக ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னையே பாவம் போக்கும் பலியாக தருகிறார். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசுவின் கூற்றை அவரே நனவாக்கினார். தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்த மாபெரும் நிகழ்வு இது. மனிதம் மலர்ந்திட, நோய்கள் மறைந்திட இயேசுவின் அன்பு கட்டளை உரமாகிறது. அவரது இந்த பணிவாழ்வில் தங்களையே கரைத்திட அருட்பணியாளர்களை ஏற்படுத்திய உன்னத நாள் இன்று புனித வியாழன். இயேசுவை போல நம்மை உடைத்து பணி செய்ய இந்த வழிபாடு துணை செய்ய வேண்டுவோம். இன்றைய வழிபாடு 4 பிரிவுகளை கொண்டது. இறைவாக்கு வழிபாடு, கால்களை கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்ற பவனி. அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பரி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம் கிறிஸ்தவ வாழ்வின் மைய நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைகிறோம். இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு நமது கிறிஸ்தவ வாழ்வின், கிறிஸ்தவ வழிபாட்டின் மைய நிகழ்வு. எனவே இந்த புனித திருநிகழ்வில் நாம் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் பங்கு பெற நம்மில் தடையாயிருக்கும் அனைத்து பாவங்கள், பலவீனங்களுக்காக இறை மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நிறைநல் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்,
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீ. நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாகி உலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளு நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நேயமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவே.
கைமாறு செய்வேனோ? ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன கைமாறு செய்வேனோ? நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன், போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியினை செலுத்திடுவேன். என் மீது அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியினை செலுத்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் என் பெருமான் இயேசு. எம் பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டும் அல்ல, என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்கள் தூய்மையுமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவனென்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெறும் வருத்தத்தின் நேரம் மட்டுமல்ல இது. உண்மையிலேயே இது நெருக்கத்தின் நேரம். இந்த புனித வியாழன், புனித வெள்ளி, ஆண்டவர் எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டாரே, இவ்வளவு வேதனைப்பட்டாரே, இவ்வளவு கொடூரமாக கேவலமாக நடத்தப்பட்டாரே, சிலுவையில் அறையப்பட்டாரே என்று வருத்தப்படுகின்ற நேரம் மட்டுமல்ல, மாறாக என்னோடு எனக்குள் என்னை விட்டு பிரியாமல் நெருக்கமாக வாழ என்னை நோக்கி வருகின்ற தெய்வத்தோடு நெருக்கமாக உறவு கொள்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். படைப்பு. இறைவன் படைத்த பொழுது மனிதனோடு இருந்தார். ஆனால் மனிதன் மனிதனாக இருந்தான், கடவுள் கடவுளாக இருந்தார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவரோடு உரையாடினார்கள், உறவாடினார்கள், உண்மை. ஆனால் மனிதன் மனிதனாகவும் ஆண்டவர் கடவுள் கடவுளாகவே இருந்தார்கள். கிறிஸ்து பிறப்பு. இங்கும் கடவுள் மனிதரோடு இருக்கின்றார். ஒரு பெரும் வித்தியாசம். மனிதன் மனிதனாக இருக்கிறான், ஆனால் கடவுள் ஒரு மனிதராக
மாறுகிறார். நம் நிலையில் இருந்து நம்மை புரிந்து கொள்ள, நம்மை அறிந்து கொள்ள எந்த அளவுக்கு அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நம் கண்ணால் காண உணர கடவுள் நம்மில் ஒருவராக, ஒரு மனிதராக மாறுகின்றார். படைப்பிலும் கடவுள் மனிதரோடு இருந்தார், உண்மை. ஆனால் கடவுள் கடவுளாகவே இருந்தார், மனிதன் மனிதனாகவே இருந்தார். ஆனால் கிறிஸ்து பிறப்பில் மனிதன் மனிதனாக இருக்கிறான், கடவுள் ஒரு மனிதனாக மாறுகிறார். பிரிவியாளன். இங்கு கடவுள் மனிதனோடு மட்டுமல்ல, மனிதனாகவே மாறுகிறார். மனிதன் மனிதனாக இருக்கிறான். இங்கு கடவுள் ஒரு மனிதராக அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதராகவும் மாறுகிறார். கடவுள் நீங்களாகவும் மாறுகிறார், நானாகவும் மாறுகிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 புனித பவுலடிகளார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடிய அளவுக்கு உணவாக நம்மில் வந்து நம் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உதிரத்தோடும் இரண்டர கலந்து நம்மையே அவராக மாற்றுகின்றார். எனவே கடவுளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமானது இதைவிட நெருக்கமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உதிரத்தோடும் இரண்டர கலந்துவிட்ட ஒரு நெருக்கமான உறவு. எனவே இந்த நாட்கள் வெறும் வருத்தத்தின் நாட்கள் மட்டுமல்ல, நம்மோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வருகின்ற இறைவனோடு நாமும் நெருங்கி சென்று நெருக்கமான உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். அதே வேளையில் இது ஒரு எளிதான நாட்களும் அல்ல, மாபெரும் சவாலான நாட்களும் கூட. 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது எனக்கு பூனே பேப்பல் செமினரியில் அனிமேட்டராக இருந்த ஃபாதர் சுபாஷ் ஆனந்த் ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஜெமல்ஸ், நீ குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற இந்த நாளில் உனக்காக நான் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறேன். என்னவென்றால், நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பொழுது அப்பத்தைவின் கைகள் எடுத்து உயர்த்தி பிடித்து இது என் உடல் என்று சொல்லுகின்ற பொழுது, இது உங்களுக்காக கையளிக்கப்படும், உடைக்கப்படும், நொறுக்கப்படும் என் உடல் என்று நீ சொல்லும் பொழுது, உண்மையிலேயே நீ ஒவ்வொரு நாளும் உன் மக்களுக்காக உடைக்கப்படவும் நொறுக்கப்படவும், உன் மக்களுக்காக செய்கின்ற பணியில் நீ உடைக்கப்படவும் நொறுக்கப்படவும் நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அதுபோல நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது நீ அந்த கிண்ணத்தை உயர்த்தி இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் நீ என் சொல்லுகின்ற பொழுது, அது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாமல் நீ ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய வாழ்வானது, உன்னுடைய பணி வாழ்வானது உன் மக்களுக்காக சிந்தப்படுகின்ற இரத்தமாக, சிந்தப்படுகின்ற வேர்வையாக இருக்க உன்னை வாழ்த்துகிறேன், உன்னை ஜெபிக்கிறேன் என்று. அந்த வார்த்தை அன்று மட்டுமல்ல, இன்றும் எனக்கு ஒவ்வொரு நாளும் மாபெரும் சவாலாக இருக்கின்ற வார்த்தைகள். உண்மையிலேயே எந்த மக்களுக்காக நான் பணிபுரிய அழைக்கப்பட்டிருக்கின்றேனோ அந்த மக்களுக்காக என் உடல் உடைக்கப்படுகிறதா? என் எண்ணங்கள், என் விருப்பங்கள், என் ஆசைகள் உடைக்கப்படுகின்றதா? ஒவ்வொரு நாளும் எந்த மக்களுக்காக நான் பணிபுரிய அனுப்பப்பட்டிருக்கின்றேனோ அவர்கள் நலனுக்காக, அவர்கள் மேம்பாட்டிற்காக என் ரத்தம் சிந்தப்படுகிறதா, என் வேர்வை சிந்தப்படுகிறதா என்று. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வியாழன் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல,
மாறாக ஒவ்வொரு நாளும் நம் உடல் பிறருக்காக உடைக்கப்படவும் நொறுக்கப்படவும், ஒவ்வொரு நாளும் பிற வாழ்வடைவதற்காக உய்வடைவதற்காக நம் இரத்தம் வேர்வை சிந்தப்படவும் நமக்கு மாபெரும் சவாலாக அமைகின்ற ஒரு நிகழ்வு. இயேசுவும் வெறும் சடங்காக மட்டும் அதை நிகழ்த்தவில்லை. மாறாக பெரிய வியாழக்கிழமை என்று பாடி புரோக்கன், பிளட் ஷெட், உடல் நொறுக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது நமக்காக. எனவே அன்புக்குரியவர்களே, இது வெறும் சடங்கை மட்டுமல்ல நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாறாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல என் உடல் உடைக்கப்படுகிறதா, என் இரத்தம் பிறருக்காக சிந்தப்படுகிறதா என்பதை சிந்திக்கவும், அவரை போல நாம் வாழவும் நமக்கு அழைப்பு விடப்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள். நாம் நினைக்கலாம் இது நம்மால் எவ்வாறு முடியும் என்று. ஆனால் இயேசு நம்மால் முடியாது என்று அவருக்கு தெரியும். நம் பலவீனர்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் இன்னொன்றினையும் அழகாக செய்கின்றார். அங்கு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களில் அமர்ந்து கழுவுகிறார். கழுவுகின்ற பொழுது புனித பேதுரு அவர் காலடிகளை, பாதங்களை கழுவ அனுமதி மறுக்கின்றார். இயேசு பயங்கர கோபப்படுகின்றார். நான் உன் பாதங்களை, நான் உன் காலடிகளை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்று ஆண்டவர் அங்கு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கேட்டு பார்க்கலாம், ஏன் ஆண்டவருக்கு பாதங்களை கழுவுவது என்பது அவ்வளவு முக்கியமானது என்று. புனித பேதுருவிடம் சொல்கிறார், பேதுருவே, இது பெற்றுக்கொள்ளும் நேரம். என் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கின்ற நேரம். நான் உன்னை கழுவுவதை, நான் உன்னை தூய்மைப்படுத்துவதை, நான் உன்னை விடுவிப்பதை பெற்றுக்கொள்கின்ற நேரம். முதலில் பெற்றுக்கொள், என் அன்பை பெற்றுக்கொள், இரக்கத்தை பெற்றுக்கொள், என்னுடைய பணியினை பெற்றுக்கொள், என்னுடைய மன்னிப்பினை பெற்றுக்கொள். பின்பு நீ போய் பிறரை மன்னிக்கலாம், பிறருக்கு பணி செய்யலாம், பிறருக்கு உன் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நீ உன் அன்பை பகிர்ந்து கொடுப்பாயை விட என் அன்பை பகிர்ந்து கொடுக்க மாட்டாய். நீ உன்னுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொடுப்பாயை விட என்னுடைய இரக்கத்தை நீ பகிர்ந்து கொடுக்க மாட்டாய். எனவே சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும். எனவே முதலில் பெற்றுக்கொள். உன்னை கழுவ அனுமதி, உன்னை தூய்மைப்படுத்த அனுமதி, உன்னை விடுவிக்க என்னை அனுமதி, உன் மீது நிறைவான அன்பினையும் இரக்கத்தினையும் பொழிவதற்கு என்னை நீ முதலில் அனுமதி. பின்பு நீ போய் இதை நீ மற்றவர்களுக்கு செய்யலாம். எனவே இது பெற்றுக்கொள்ளும் நேரம். பீயிங் டைம், நாட் டூயிங் டைம். என்னோடு இருந்து என்னுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து என்னுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் நேரம். எனவே பெற்றுக்கொள் முதலில். நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நீ செய்கின்ற பணியானது, நீ பிறருக்கு வழங்க மாட்டாய், மாறாய் உன்னை நீ வழங்குவாய். உன்னுடைய ஆசாபாசங்களை, உன்னுடைய வெறுப்புகளை, உன்னுடைய எதிர்பார்ப்புகளை, உன்னுடைய கனவுகளை நீ பகிர்ந்து கொள்வாய். எனவே உன்னை எடுத்துவிட்டு என்னை பெற்றுக்கொள், என் அன்பை பெற்றுக்கொள், என் இரக்கத்தை பெற்றுக்கொள் என்று. இதைத்தான் அழகாக புனித பவுலடிகளார் 2ஆம் வாசகத்தில் சொல்லுவார். அதுதான் துவக்க வசனமாக நமக்கு தரப்பட்டது. அந்த வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து எதை நான் பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, இன்று குருக்களுக்கான நாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் குருத்துவத்தையும் ஏற்படுத்தின நாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுக்காக இந்த ஜெபத்தை ஜெபிக்க உங்கள் என்போடு அழைக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து நாங்கள் குருக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எதை பெற்றுக்கொண்டோமோ அதையே உங்களிடம், மக்களிடம் கொடுக்கின்ற, ஒப்படைக்கின்ற அருளுக்காக தயவு செய்து எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிங்கள். எங்களிடம் உள்ளதை அல்ல, மாறாக ஆண்டவர் எங்களை நம்பி எங்களிடம் எதை ஒப்படைத்தாரோ, ஆண்டவரிடமிருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ
அதையே மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்குகின்ற குருக்களாக நாங்கள் இருக்க இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆசிரையும் அருளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரிடமிருந்து எந்த நலிந்தவரை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை அவர் எங்களுக்கு தருகிறாரோ அந்த வார்த்தைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அருள் புரியும். ஆண்டவரிடமிருந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று எதை நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோமோ அதையே உங்களுக்கும் அறிவுரைகளாக மறையுரைகளாக வழங்க எங்களுக்காக ஜெபியுங்கள். எனவே எதை பெற்றுக்கொண்டோமோ புனித பேதுருவிடம் ஆண்டவரைத்தான் சொல், பெற்றுக்கொள், நீ கழுவப்படு, நீ புனிதப்படுத்தப்படு, பின்பு நீ கொடுக்கலாம் என்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீ ஏற்கனவே பெற்றிருப்பதால் நீ அதை நீ மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று. அன்புக்குரியவர்களே, இன்று குருத்துவத்தின் நாளையும் கொண்டாடுகிறோம். அதே வேளையில் நாம் திருவிருந்து திரு நற்கரணையுடைய நாளையும் கொண்டாடுகின்றோம். அதே வேளையில் நாம் இது ஒரு மாபெரும் சவாலாக உள்ளது என்பதை இன்னொரு நிலையில் இருந்து பார்க்கலாம். நற்கரணையை பெற்றுக்கொண்ட யூதாசு இயேசுவாக மாறவில்லை, சாத்தானாக மாறுகிறான். யோவான் 13:27 வாசிக்கிறோம், அப்பத்துண்டை அவன் பெற்றுக்கொண்டவுடன் அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான் என்று. தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் யோவான் 13:30 நாம் வாசிக்கிறோம், அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் அவன் வெளியேறினான், அது இரவு நேரம். இயேசுவை பெற்றுக்கொண்டவுடன் இயேசுவாக மாறவில்லை, சாத்தானாக மாறுகிறான். இயேசுவை பெற்றுக்கொண்டவுடன் உடனிருக்கவில்லை, வெளியேறுகிறான், அது இருளின் நேரம். அவனுக்கு உள்ளேயும் இருள், வெளியேயும் இருள். அதுவும் இயேசுவை பெற்றுக்கொண்ட பின்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னையே நமக்காக முழுமையாக தருகிறார். நம்மை அவராக மாற்ற அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அதற்கு நேருக்கு மாறான ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது. முதல் விருந்திலேயே அது நடப்பதை பார்க்கின்றோம். கடைசி ராவுணவு விருந்துன்னு சொல்கிறோம். உண்மையில தான் முதல் விருந்து, முதல் திவ்ய நற்கரணை விருந்து. அந்த முதல் திவ்ய நற்கரணை விருந்திலேயே யூதாஸ் நற்கரணை பெற்றுக்கொண்டு இயேசுவாக மாறவில்லை, மாறாக சாத்தானாக மாறுகிறான். அவன் உள்ளுக்குள் மட்டுமல்ல இருள், வெளியும் இருள் என்று நற்செய்தி கூறுகின்றது. எனவே எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒத்துழைக்கிறோம்? அவர் தன்னை தருகிறார் நம்மை அவராக மாற்றுவதற்கு. அவர் சைடிலிருந்து, அவர் பக்கம் இருந்து அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர் தயார். என் பக்கம் என் பங்கினை நான் செய்ய தயாரா? யூதாஸ் ஆண்டவரிடம் இந்த அப்பத்தை பெறுவதற்கு முன்னால் என்ன திட்டம் தீட்டி இருந்தானோ அதை அவன் தொடர்ந்து செய்வதில் தான் கவனமாயிருந்தானே ஒழிய ஆண்டவரை பெற்றுக்கொண்டதால் எந்த ஒரு மாற்றமும் அவனில் நிகழ அவன் அனுமதிக்கவில்லை. எனவே நான் திருவிருந்தில் பங்கேற்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை தொட நான் அனுமதிக்கின்றேனா? ஆண்டவர் என்னை மாற்ற நான் அனுமதிக்கின்றேனா? உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவர் ஒரு பெரும் கூட்டத்தோடு நடந்து செல்வார். அங்கு ஒரு பெண் ஆண்டவரை அல்ல, ஆண்டவருடைய ஆடையை கூட அல்ல, ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பினை தொடுவாள், நலம் பெறுவாள். ஆண்டவர் கேட்பார், என் ஆடையை தொட்டது யார் என்று. எல்லோருக்கும் அது வேடிக்கையான ஒரு கேள்வியாயிருக்கும். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் நெருக்கி அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவரோடு இயேசுனுடைய உடலுக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், இடைவெளியும் இல்லாமல் நெருக்கமாக அவர்கள் இருந்தார்கள். இருந்த பொழுதிலும் கூட இயேசுவுக்கு அவர்கள் ஒருவர் கூட அவரை தொடவில்லை. ஏனால் அவ்வாறு நெருக்கமாக தொட்டதினால் எந்த ஒரு மாற்றமும் அவர்களில் நிகழவில்லை. ஆனால் ஒரு பெண் நம்பிக்கையோடு, அவரை அல்ல, அவருடைய ஆடையை கூட அல்ல, அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டதும்
12 ஆண்டுகளாக அவள் கஷ்டப்பட்ட நோய், அவளுடைய செல்வம் அனைத்தும் இழந்தும் அவள் மருத்துவ வசதிகள் பெற முயன்றும் குணப்படுத்தப்படாத நோய் விளிம்பை தொட்டதும் குணமானது. எனவே அவ்வளவு நெருக்கம் இருந்தும் யாருக்கும் இயேசுனுடைய பிரசன்னத்தால் அங்கு பயனில்லை. ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட அந்த ஒரு பெண்ணுக்கு 12 ஆண்டு காலமாக அவளுக்கு இருந்த நோய் நீங்கி நலம் பெற்று புது மனுஷியாக மாறுகிறாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நெருங்கி வர நான் தயார். அது மாற்றம் என்னில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் எனக்கு நம்பிக்கை உள்ளதா? நான் ஒத்துழைக்கிறேனா? அந்த பெண்ணை போல 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய அந்த பெண்ணை போல அந்த ஆண்டவருடைய ஆண்டையின் விளிம்பை தொட்டாலே குணமாகவே நம்பினாலே, நம் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை இல்லை, ஆண்டவரையே முழு உணவாக பெறவிருக்கின்றோம். ஆண்டவர் நம் உள் வருகிறார், நம்மோடு இரண்டர கலக்கின்றார். என் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உதிரத்தோடும் இரண்டர கலக்கிறார். அவ்வாறு கலந்தவை இன்னும் என்னில் மாற்றம் இல்லை என்றால் உண்மையிலேயே நாம் பரிதாபத்துக்குரியவர்கள். ஆடின் விளிம்பை தொட்ட அந்த பெண்ணுக்கே அவ்வளவு பெரிய மாற்றம் என்றால் எனக்குள் என் தெய்வம் இவ்வளவு நெருக்கமாக வருகின்ற பொழுது அது என்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது உண்மையிலேயே பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். எனவே இந்த நாளில் ஆண்டவர் தன்னையே நமக்கு தந்த நாளில் வெறும் வருத்தத்தோடு மட்டும் இருந்தால் இந்த நாள் பெருமளவில் பயன் தராது. மாறாக இந்த நாள் ஒரு நெருக்கத்தின் நாள். இறைவன் என்னோடு இரண்டர கலக்கின்ற, என்னையே அவராக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான நாள். எனவே அவர் என்னில் நெருங்கி வர அவர் தயார். நான் அவரோடு நெருங்கி வர, அவராக மாற, அவரோடு ஒத்துழைக்க நான் தயாரா? ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று ஒரு மாபெரும் அன்பு கட்டளையும் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இந்த அன்பு கட்டளையும் நாம் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் எவ்வாறு அன்பு செய்தார்? தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், தனக்கென்று ஒரு சொட்டு இரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல், ஒரு துளி தண்ணீர் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எனக்காக முழுமையாக தன்னையே தந்து அன்பு செய்தார். எனவே அதே போல அன்பு செய்ய, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய இறைவன் அழைக்கிறார். அதற்கான ஆற்றலை நமக்கு தருகிறார் நற்கரின் வழியாக. நீ என்னை பெற்றுக்கொள், என்னை உணவாக பெற்றுக்கொள், நீ நானாக மாறி நீ வெளியே செல்கின்ற பொழுது கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக, என்னை போல ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று. எனவே ஆண்டவரை நெருங்கி வருவோம். அவர் நெருங்கி வர தயார். நாமும் அவரை நெருங்கி வர உள்ளத்தளவில் விரும்புவோம். அவ்வாறு விரும்புவதின் வாயிலாக அவராகவே மாறுவோம். ஒருவர் மற்றவரில் ஆண்டவர் காட்டிய அதே அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அதே வேளையில் இது வெறும் சடங்காக மட்டும் செய்யாமல் ஒருவர் மற்றவருக்காக நம் உடல்கள் உடைக்கப்படவும், இரத்தங்கள் வேர்வைகள் சிந்தப்படவும், ஒருவர் மற்றவருக்கு பணிபுரிவதில் நம்மையே இழக்கின்ற அளவுக்கு இயேசுனுடைய அன்பு இருந்தது போல நமது அன்பு இருக்கவும், அதே வேளையில் உங்கள் குருக்களாய் எங்கள் ஒவ்வொருவரும் இறைவிடமிருந்து எங்கள் உள்ளத்தையும் மனதையும் இதயத்தையும் கரங்களையும் அகல விரித்து எல்லாவற்றையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் எங்களுக்கு பணிபுரிய ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மக்களுக்கு தாராளமாக வழங்கி அவர்களை இன்னும் இறைவனை நெருக்கமாக கொணர எங்கள் பணி அதற்கு துணையாக நிற்க எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் பகுதியான பாதங்களை கழுவும் சடங்கு ஆரம்பமாகிறது. யூத சமூக மரபுப்படி அடிமைகள்தான் யூதர்களின் கால்களை கழுவுவார்கள். ஆனால் இயேசு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றார். சேரும் சகதியும் படிந்த தனது சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவுகிறார். இது இயேசுவின் பணியும் வாழ்வும் அடிமட்டத்திலிருந்து கடை நிலையிலிருந்தும் மேலெழும்புகிறது என்பதை காட்டுகிறது. மக்களோடு
அன்றாடங்காட்சிகளோடு தனது தோழமை இருக்கிறது என்பதை இயேசு எண்பிக்கிறார். மாற்றம் என்பது அடிமட்டத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்னும் உயரிய பாடத்தை தருகிறது. இயேசுவின் தலைமை பண்பு தொண்டாற்றும் சிறப்பும் கொண்டது. இதையே தனது பணி இலக்காக கொண்டு அருட்பணியாளர் 12 பாதங்களை கழுவுகிறார். அன்பும்
அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவன் திருமுன் ஜெபங்களாக எழுப்புவோம். கிறிஸ்துவின் மணவாளாம் திரு அவை அவருடைய இரத்தத்தால் முழுமையாக கழுவப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் பயனாக உலகம் முழுவதும் மீட்பு அடைந்து அமைதி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளில் உலகம் முழுவதும் உள்ள அருட்பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். நீரே அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனும் வலிமையும் தந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினாலும் துன்பங்களினாலும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கும் அனைவருக்கும் மன உறுதியையும் பொறுமையையும் அருள்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பாடுகள் திருச்சிலுவை வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை என்றும் அன்பு செய்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் தாயும் தந்தையுமான தெய்வமே, நாங்களுடைய சொந்த பிள்ளைகள் என்ற உரிமையில் உறவில் எங்கள் தேவைகளை ஜெபங்களாகவும் திருமுன் வைத்துள்ளோம். தாய்க்குரிய அன்போடு தந்தைக்குரிய கரிசனையோடு தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் சகோதரமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது மூன்றாம் பகுதியான நற்கருணை வழிபாட்டிற்குள் நுழைகிறோம். ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய இன்று அப்பமும் ரசமும் இப்பலிபீடத்தில் உயர்மிகு பலிபொருளாக மாறுகின்றன. கடந்த 40 நாட்கள் நாம் மேற்கொண்ட பல்வேறு தவ முயற்சிகள் ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் எனும் இயேசுவின் மொழிக்கு ஏற்ப நமது காணிக்கைகள் அமையட்டும். அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் ஒரு வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் ஒரு வாழ்வு மலரவே. மலராய்ந்து மலர்ந்தே உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே. மலராய்ந்து மலர்ந்தே உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக இப்பொழுது ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் எம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவரது திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் மதமே வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் பணிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினார் இவ்விழம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவிடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகெல்லாம் அமைதியையும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்காக கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையில் என்றும் மனநிறைவோ அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளே, நமது சொந்த தந்தையின் அழைக்கும் ஒப்பற்ற உரிமை ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கியுள்ளார். இதை பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு இயேசு நமக்கு கற்பித்தவாறு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட அமைதியை ஒருவர் மற்றவுடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும் அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எண்ணத்தில் எழுதுவர நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும் எனது ஆன்மா நல்லபடியும். அன்புக்குரியவர்களே, தூய்மை மிகு நற்கருணை வழங்குவதற்காக அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் உங்களுடைய இடத்தை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த அமல்ப மாதா வாலிபர் சபையினர் இருக்கிறார்கள். எனவே இதுவரையில் பக்தியோடு ஒழுங்கோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் இந்த நற்கருணை பெறுகின்ற திருநிகழ்விலும் பக்தியோடும் ஒழுங்கு வரிசையோடும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு முழங்காலிலிருந்து ஆண்டவருக்கு நன்றியும் இறை புகழ்ச்சியும் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே. பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார் இனிய விருந்திற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என் உடல் என்றார். எல்லோரும் உண்ணும் என்றார். இது என் உடல் என்றார். எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய விருந்திற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். ரசத்தை கையெடுத்து என்றென்றும் என்றுரைத்தார். ரசத்தை கையெடுத்து என்றென்றும் என்றுரைத்தார். எல்லோரும் பருகுவீர் எந்நாளும் வாழ்ந்திடவே. எல்லாரும் பருகுவீர் எந்நாளும் வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார் இனிய விருந்திற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய விருந்திற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய நாள். மாபெரும் கொடையாக தமது திருவுடலையே நமக்கு தந்திருக்கிறார். எனவே நற்கருணை பெற்றுக்கொண்டவர்கள் முடிந்தால் முழங்காலிலிருந்து நாம் நன்றி செலுத்தோம். இல்லாவிட்டால் அமர்ந்து கொள்ளலாம், நின்று கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி என்று பாடுவோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. பாடுவோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு எங்களுக்காக பாடுகள் பட அனுமதிக்கும் அளவுக்கு எங்கள் மீது நீர் கொண்ட பேரன்புக்காக தந்தையே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இறை மகனாயிருந்தும் உமது சீடர்களின் பாதங்களை கழுவும் அளவுக்கு உம்மையே தாழ்த்தி கொண்டதற்காகவும் அன்பின் வழியை எங்களுக்கு கற்று தந்ததற்காகவும் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. தலைமை குருவான இயேசுவே, நற்கரையின் வடிவில் உம்மையே எங்களுக்கு உணவாக தருவதற்காகவும் நீர் ஏற்படுத்தியிருந்த தந்த குருத்துவம் என்னும் கொடைகளுக்காகவும் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி, எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. ஒரு சில நாடுகள் மௌனமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டின் 4வது பகுதியாக நற்கருணை இடமாற்று பவனி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து பேராலயத்தில் நற்கருணை ஆராதனை நடைபெறும். இரவு 8 மணி முதல் 8:30 வரையில் சவேரியார் பவுலடியார் மண்டல அன்பியங்கள் இந்த ஆராதனையை வழி நடத்துவார்கள். இரவு 8:30 முதல் 9 மணி வரையில் அந்தோனியார் மண்டலம் மணல் மாதா மண்டல அன்பியங்கள் வழி நடத்துவார்கள். இரவு 9 முதல் 9:30 முடிய பாத்திமா மாதா மண்டலம் அன்னை தெரசா மண்டல அன்பியங்கள் வழி நடத்துவார்கள். இரவு 9:30 முதல் 10 மணி வரையில் சூசையப்பர் மண்டலம் ராயப்பர் மண்டல அன்பியங்கள் வழி நடத்துவார்கள். இரவு 10 முதல் 10:30 மணி வரையில் செபஸ்தியார் மண்டல அன்பியங்கள் வழி நடத்துவார்கள். இரவு 10:30 முதல் 11 மணி வரையில் கிறிஸ்தரசர் மண்டல அன்பியங்கள் வழி நடத்துவார்கள். இரவு 11 மணி முதல் 12 மணி வரையில் பொது ஆராதனை நடைபெறும். அனைவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இரவு 12 மணிக்கு நகர வீதிகளில் பெரிய சிலுவை பாதை பரிசுத்த அமலோற்ப மாத வாலிபர் சபையினால் நடத்தப்படும். இதிலும் பக்தி ஒழுங்கு வரிசையோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வழிபாட்டில் இவ்வளவு திரளாக மக்கள் கூடியிருந்த போதிலும் மிகவும் அமைதியாக வரிசை கிரமமாக பக்தியோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டதற்காக உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அனைவரும் சொல்வோம்: இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அதுபோலவே தொடர்ந்து நடைபெறுகிற இந்த ஆராதனை வழிபாட்டிலும் தொடர்ந்து நாளையும் நீங்கள் இந்த அமைதியை ஒழுங்கை வரிசை கிரமத்தை கடைபிடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை புனித வெள்ளி, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் நாள், மிகவும் முக்கியமான நாள். எனவே நாளை காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில் பேராலயத்தில் அமைதியில் நற்கருணை ஆராதனை நடைபெறும். நீங்கள் தனியாகவும் குடும்பமாகவும் வந்து ஆராதனை செய்யுமாறு உங்களை அழைக்கின்றேன். குடும்பமாக உங்கள் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து பேராலயத்தில் அமைதியாக அமர்ந்து
ஜெபியுங்கள், அமைதியாக இருங்கள். ஆண்டவரோடு இருப்பது என்று தந்தை அவர்கள் சொன்னார்கள். பெற்றுக்கொள்வது, உடன் இருப்பது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு பயிற்சியை வழங்குங்கள். அது மட்டுமல்ல, நாளை நோன்பின் நாள். நாளை நாம் உண்ணா நோன்பு, அதாவது ஒரு சந்தி, புலால் நோன்பு, சுத்த போசனம், ஊடக நோன்பு, தொலைக்காட்சி, இணையதளம், திறன்பேசி தவிர்ப்பு ஆகிய 3 நோன்புகளை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாளை இந்த 3 நோன்புகளையும் கடைபிடிப்பதோடு அமைதியையும் கடைபிடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை 11:30 மணிக்கு பேராலயத்தை சுற்றி சிலுவை பாதை நடைபெறும். நாளை மாலை திருப்பாடுகளின் வழிபாடு. திருச்சிலுவை ஆராதனையின் போது பசிப்பணி ஒழிப்புக்காக, அறப்பணிக்காக தாராளமாக காணிக்கை செலுத்துங்கள். வழிபாட்டின் முடிவில் திருச்சிலுவை சிற்றாலயத்தில் ஆசந்தி சுரூபம் முத்தி செய்வதற்காக வைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இன்று போலவே நாளையும் பேராலய வளாகத்தை தூய்மையாக பாதுகாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை பேராலய வளாகத்திற்குள் நிறுத்தாதபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளை நோன்பின் நாளாக இருப்பதால் பேராலய வளாகத்திற்குள் ரோஸ் மில்க், மோர், தண்ணீர் போன்றவற்றை வழங்க வேண்டாம். அப்படி யாராவது வழங்க விரும்பினால் நம்முடைய கொடிமர வளாகத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் அவற்றை வழங்கலாம். பேராலய வளாகத்திற்குள் வழங்க வேண்டாம். இயன்றவரை உங்களுடைய குழந்தைகளுக்கு நாளை நோன்பு இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். காலையிலிருந்து நண்பகல் வரையிலாவது அவர்கள் நோன்பு இருப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கள். அமைதியாக இருக்கவும், தொலைக்காட்சி, திறன்பேசியை பயன்படுத்தாமல் இருக்கவும் நீங்கள் அவர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களில் பலர் இந்த புனித வார கையேட்டை இந்த மாலை நேர வழிபாட்டில் பயன்படுத்தியதை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நாளையும் தொடர்ந்து புனித சனி இரவிலும் இந்த கையேட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஆண்டும் இதே கையேட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த வழிபாட்டில் இந்த கையேட்டை பயன்படுத்தி பாடல்கள், ஜபங்களில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். இன்றைய வழிபாட்டின் 4ஆம் பகுதியான நற்கருணை இடமாற்ற பவனி ஆரம்பமாகிறது. ஆண்டவர் வழங்கிய உடன்படிக்கை கற்பலகையை எடுத்துச் செல்ல மோசே சித்திம் மரத்தினால் ஒரு பேழையை செய்தார். பேழையை தூக்கிச் சென்ற இடமெல்லாம் ஆண்டவரின் பாதுகாப்பை, உடனிருப்பை, வழி நடத்துதலை இஸ்ரேல் மக்கள் உணர்ந்தார்கள். இப்போது தூய்மை மிகு நற்கருணையை பவனியாக நாம் கொண்டு சென்று இடமாற்றுவது இயேசு கெத்செமனிக்கு சென்ற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. பீடம் வெறுமையாக்கப்படுவது இயேசு தனியாக கெத்செமனியில் அனுபவிக்கப் போகும் துன்பத்தை நினைவுபடுத்துகிறது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். காரணம், அன்பே உலக நோய்களை குணப்படுத்தும் மருந்து. 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்ற இயேசுவின் ஆதங்கம் நமக்கு புரிகிறது. அவரோடு விழித்திருந்து இறைவேண்டல் செய்வோம். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்னும் சிந்தனையில் இப்பவனியில் பங்கேற்று ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நமக்கு என்னை பிறக்கலானார். அவனி மீதில் அவர் வதிந்து அரிய தேவ வார்த்தையான வீட்டு அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவே வியத்தக முறையில் முடிக்கலானார். இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவர் அமர்ந்து நியமனத்தில் உணவை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் 12 சீடருக்கு தம்மை தாமே திவ்ய உணவாய் தம் கையாலே அருளினாரே. உருவான வார்த்தையானவர் வார்த்தையாலே உண்மையப்பம் அதனை சரீரம் ஆக்கினாரே. ரசமும் கிறிஸ்து இரத்தமாகும் மாற்றம் இதனம் மனித அறிவை முற்றிலும் கடந்ததெனினும் நேர்மையுள்ளம் உறுதி கொள்ள மெய் விசுவாசம் ஒன்றே போதும். பாடுவாயின் நாவே மாண்பு மிக்க உடலின் ரகசியத்தை பாரின் அரசர் சீருயர்ந்த வயிற்றுதிக்க கனியவர் தாம் பூரணத்தை மீட்க சிந்தும் விரை மதிப்பில்லாதுயர்ந்த தேவரத்த ரகசியத்தை எந்த நாவே பாடுவாயே. அவர் நமக்காய் அழிக்கப்படவே மாசில்லாத கண்ணினின்று நமக்கு என்று பிறக்கலானார். அவனின் மீதில் அவர் வதிந்து அரிய தேவ வார்த்தையான வீட்டு அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவே வியத்த